வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ பார்க்குற தேர்தலுக்கும் நாங்கள் எங்கள் வயசில் பார்த்த தேர்தலுக்குமான வித்தியாசத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அதிகமாகிவிட்டன. நாங்கள் பார்த்தப்போ ரெண்டு கட்சி தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று பழைய காங்கிரஸ். அது 1967 நினைக்கிறேன். அந்த தேர்தல் அப்போ காங்கிரஸும் திமுகவுக்கும் இடையிலான ஒரு தேர்தல். அது ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது தோரணங்கள் கட்டியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக கொடி தோரணங்கள், காகித தோரணங்கள். அதில் உதயசூரியன் சின்னம் பதிக்கப்பட்டிருக்கோம். காங்கிரஸில் காங்கிரஸ் கொடி தோரணம் கட்டியிருப்பாங்க. பெரிய ஸ்டாருங்க கட்டுவாங்க. அந்த ஸ்டார் மூங்கில் பத்தையில் 5 கால் அல்லது 6 கால் கணக்கு வச்சு ஸ்டார் பேப்பருங்களில் பழைய நியூஸ் பேப்பரில் வச்சு எல்லாத்தையும் பூசி மொழிகி அது மேலே கலர் பேப்பர்கள், அதை காங்கிரஸ் கலரில் இது பண்ணுவாங்க. அந்த ஸ்டாருக்கு நடுவில் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னமான இரட்டை காளை மாடு சின்னத்தை வைப்பாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்டார் உருவாக்கி அதில் உதயசூரியன் சின்னம் வச்சு மக்களுக்கு இது பண்ணுவாங்க. ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அப்போல்லாம் அரசியல். தினத்தந்தி பேப்பர் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த முதல் பக்கத்தில் ஒரு கருத்து படம் வெளியிடுவாங்க. ஒரு கட்டத்துக்குள்ளே கருத்து படம் வெளியிடுவாங்க, கார்ட்டூன் பிக்சர். எனக்கு தெரிஞ்சு அதில் அந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய உதயசூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு சாமானியன் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படத்தை ஒரு பெரிய சோத்தில் வரைஞ்சிருப்பாங்க, சுவரில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துருக்கேன். நான் அந்த சுவரில் பார்த்துருக்கேன். தேர்தல் நெருங்க சைக்கிள் பேரணிகள் நடக்கும். சைக்கிள் பேரணிகளை அந்த கட்சி கொடியை வச்சுக்கிட்டு அந்த வேட்பாளரை ஆதரிச்சுட்டு எந்தெந்த பகுதி போவான்னு சொல்லிட்டு போவாங்க. சுவர்களில் எங்கு பார்த்தாலும் வேட்பாளர்கள் படங்களும் கட்சியின் சின்னங்களும் வரையப்பட்டிருக்கும். அப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். அந்த திருவிழாக்கள் நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். இதற்கு மத்தியில் இந்த கட்சியுடைய தலைவர்கள், கட்சியுடைய முக்கியஸ்தர்கள்லாம் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதுவும் அந்த கூட்டங்கள் இரவு நேரங்கள் நடக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர், அன்பழகனார், இப்படி முக்கியமான தலைவர்கள் வருவாங்க. அதே காலகட்டத்தில் திமுகவில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க. பிரச்சாரத்துக்கு சாயந்தரம் 6 மணி 7 மணி கூட்டம் தொடங்குச்சுன்னா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நடிகரான இந்த எம்ஜிஆர் அவர்கள் வருவார்னு அறிவிச்சிட்டே இருப்பாங்க. கூட்டம் கலைஞ்சி போகக்கூடாது, சேர்ந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ மாதிரி சமூக ஊடகங்களோ டிவியோ ரேடியோவோ அதெல்லாம் அப்போ கிடையாது. இதை கிளம்பி விட்டார், கொண்டு இருக்கிறார், அந்த இடத்துல இது மாதிரி வர்ற வழிகளெல்லாம் எங்கெங்கே மீட்டிங் போடுறாங்களோ அங்கே பேசிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வரும் நேரம், அந்த நேரம் விடியற் காலில் ஒரு 3:30 மணிக்கு நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கலைஞர் ஐயா அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட பழைய காங்கிரஸில் இருந்தாங்க. காமராஜர் தலைமையிலேருந்து பழைய காங்கிரஸில் இருந்தாங்க. அவங்க வரும்போது கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஜிப்பா, அவரோட ஜிப்பா பைஜாமா போட்டு வருவார். அப்படி பார்த்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சைக்கிள் பேரணி நடக்கும். பிரச்சாரம் அந்த கோஷங்களை எழுப்பிக்கிட்டு போவாங்க, தெருவாக போவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இந்த கடைசி நேரம், அதாவது இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிகிற அந்த கடைசி நாள் வரும்போது, அப்போ இந்த தலைவர்கள், பெரும்பாலான தலைவர்கள்லாம் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வாங்க. எங்கெங்கெல்லாம் வராங்கன்னு அந்த இடம் குறிக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல மக்கள் அப்படி தேங்கி நிற்பாங்க. கடைசி நேர பிரச்சாரத்தில் கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும், கலைஞர் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். திராவிட முன்னேற்ற கழக முக்கியமான பேச்சாளர் கூட்டத்தெல்லாம் பேசுறது அவ்வளோ கூட்டம் இருக்கும். கூட்டம் கலையாது. ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அந்த நாள் எப்போ வரும், தேர்தல் எப்போ வரும் அந்த ஆர்வத்தில் இருப்பாங்க. இதற்கு முன்னாடி இந்த சென்னை வானொலியில்
இந்த இப்போ தலைவர்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தருவாங்க பேசுகிறதுக்கு. அந்தந்த கட்சி தலைவர்களோட ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து, அந்த தலைவர்கள் வந்து அவருடைய கொள்கை, கோட்பாடு, அவர் என்ன செய்ய போகிறாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அதுக்கு ஒரு நாள் குறிப்பாங்க. அதுக்கு நாள் அந்த டைம் அறிவிப்பாங்க. அந்த டைமுக்காக அவங்க பேசுகிற பேச்சை கேட்கறதுக்காக அந்த ரேடியோ முன்னாடி அவ்வளோ பேர் குவிஞ்சிருப்பாங்க. இப்போ இருக்க மாதிரிலாம் சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது. உடனே உடனே பேசுறது, உடனே உடனே வர்றதெல்லாம். ஒன்று ரேடியோவில் நியூஸில் கேட்போம், இல்லைனா அடுத்த நாள் காலையில் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்படியாக தேர்தல்கள் நடக்கும். நாங்கள் பார்த்த அந்த தேர்தல் வந்து ஒரு திருவிழா தான். அப்போ அந்த கொடி கம்பத்தெல்லாம் எடுக்கிறது, கொடியெல்லாம் அழிக்கிறதுலாம் கிடையாது. இது என்ன போச்சுன்னா, நாளடைவில் தேர்தல் கமிஷன் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிறகு தேர்தல் கமிஷன் வந்து இந்த கட்டுப்பாடுகளாக விதிச்சாங்க. சுவர் விளம்பரம் எழுதக்கூடாது, இந்த மாதிரி கொடிகளில் பயன்படுத்தக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு தேர்தல் கணக்குகளை எவ்வளோ செலவு இதெல்லாம் ஒரு தேர்தல் கணக்கில் வரும்னு சொல்லி ஒரு இதெல்லாம் தடை செஞ்சதுனால இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டம் நடக்கிற அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த கொடிகளை ஏற்றிக்கிட்டு மேடையை போட்டு பேசிட்டு போகிறதெல்லாம். இப்போ தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள். இனிமேல் சூடு பிடிக்க தொடங்கும். இன்னும் கூட்டணிகள் முடிவாகலை. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது. எந்த பக்கமாக கூட்டணி இன்னும் முடிவான நிலவுக்கு வரலை. அவருடைய தொகுதிகளை இன்னும் அறிவிக்கலை. இதற்கிடையில் விருப்ப மனு பெற்றவர்கிட்ட வேட்பாளர் நேர்காணல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் 10 நாளைக்குள்ளே அதெல்லாம் சரியாயிடும். சரியாகி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதிதாக வந்திருக்கிற ஒரு நடிகர் விஜய் கட்சியும் அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள் தான் இப்போது வேட்பாளர்களை அவர்களே அறிவிச்சுட்டு அங்கங்கே வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக தொடங்கி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். தேர்தல் நெருங்க இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது என்பதை பற்றி உங்களோடு நான் நேரில் பேசுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.